ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்று வேதத்திலிருந்து நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இன்று தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தரை மறவாதே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமையாக மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தர் மோசே நிமித்தம் எகிப்து அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுத்து செழிப்பான கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். எகிப்து என்றாலே பாவம், அசுத்தம், உலகம் என்று அர்த்தம் கொள்ளும். ஒரு காலத்திலே நாம் பாவம் நிறைந்தவர்களாக, அசுத்தம் நிறைந்தவர்களாகி, பாவத்திற்கு அடிமையாகி பாவிகளாய் காணப்பட்டோம். கர்த்தர் நம்மையில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்மை தெரிந்து கொண்டார். அந்த கர்த்தரை நாம் மறவாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பேதுரு இயேசுவோடு இருந்து இயேசு செய்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய எல்லா கிரியைகளையும் நேரில் பார்த்தவன். நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பேன் என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை மறந்து போனான். மறந்து கர்த்தராகிய இயேசுவையும் மறந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். இதுவும் மட்டுமல்லாமல் இயேசு பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார். அந்த வார்த்தையும் பேதுரு மறந்து பேதுரு தான் செய்த வந்த மீன் பிடிக்கும் தொழிலுக்கு திரும்ப அவன் மீன் பிடிக்க சென்று விட்டான். இயேசுவை மறந்து பின்வாங்கி போன நிமித்தம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட பேதுருக்கு கிடைக்கவில்லை. காரணம், அவன் இயேசுவை விட்டு பின்வாங்கி போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை 2ஆக பிளந்து தங்களை நடத்தி வந்த தேவனை மறந்து போனார்கள். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவனை மறந்து போனார்கள். கர்த்தர் செய்த அநேக அற்புதங்களை மறந்து, தேவனை மறந்து, கர்த்தரை ஆராதிக்காமல் பொன்னினால் வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கி அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். கன்றுக்குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார், கண்டித்தார் என்று யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுபோல் நாம் கர்த்தரை மறந்து ஜீவிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை உபாதிப்பார், கண்டிப்பார். ஆகையால் நாம் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தருடைய நினைவாகவே நாம் எப்போதும் இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். இயேசு சொல்கிறார், வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அவர் நம் நினைவாக இருக்கிறார். அப்படின்றால் நாம் அவரை மறவாதபடி, இயேசு கிறிஸ்துவை மறவாதபடி நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எப்போதும் அவர் நினைவாகவே, அவருடைய எண்ணமாகவே அவரை சுழித்து கொண்டு அவரை பாடிக்கொண்டு நாம் அவர் நினைவாகவே இருக்க வேண்டும். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகிய நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேத வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அதற்காக தான் வேதம் சொல்கிறது. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் இப்பொழுது வாசித்தது போல, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று அந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நாம் வேதத்தை மறவாமல் வேத வார்த்தையின்படி நடப்போம், தியானிப்போம், அதன்படி நடப்போம். மேலும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இன்று நான் உனக்கு
கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு என்று வாசிக்கிறோம். ஆகையால் வேதத்தை மறவாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் கர்த்தர் செய்த உபகாரங்களை, அவர் செய்த நன்மைகளை, உபகாரங்களை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக உபகாரங்கள், நன்மைகள் செய்திருக்கிறார். தனிப்பட்ட முறையிலே நன்மைகள் செய்திருக்கிறார். குடும்பத்தில் உபகாரங்கள், நன்மைகள் செய்திருக்கிறார். வேலை ஸ்தலத்திலே உபகாரங்கள் நமக்கு செய்திருக்கிறார். நாம் பிறந்து முதல் இதுவரை நமக்கு ஏராளமான உபகாரங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஊழியத்திலே கர்த்தர் அநேக உபகாரங்கள் நமக்கு செய்திருக்கிறார். சங்கீதம் 103 1-2 நாம் வாசிப்போம் என்றால், அதிலே தாவீது ராஜா சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி எல்லா ஆராதனைகளிலும் ஜெபத்தின் முடிவிலும் இதை சொல்லுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு சோத்திர பலி, நன்றி பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். மறுபடியும் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 116 அதிகாரத்திலே 12 வசனம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று கூறுகிறார். ஆம், கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஜெபமே ஜெயம். தானியேல் 3 வேளையும் நங்கள்படியிட்டு ஜெபம் பண்ணினான். ஆகையால் தானியேலின் காரியமெல்லாம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் தேவனை மறக்கவே இல்லை. தினந்தோறும் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனை அவன் தொழுது கொண்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்க மறக்கவில்லை. நாம் தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் செய்ய வேண்டும். நாம் தூங்கினால் எதிரி நம் குடும்பத்தில் கலையை விதைப்பான், சபையில் ஊழியத்தில் கலையை விதைப்பான். ஆகையால் நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது. நாம் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். ஜெபமே ஜெயம். அப்படி என்றால் நாம் ஜெபித்து ஜெயத்தை பெறுவோம். ஜெபமே ஜெயம். கர்த்தரை மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். சோத்திரப்படி செலுத்தி ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஜெபிக்க மறக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை மார்க்கு 1 அதிகாரம் 35 நாம் வாசிக்கலாம். இயேசு ஜெபிக்க மறக்கவில்லை. ஐயா, நாமும் ஜெபிக்க மறக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகம், ஆம், அது எவ்வளவு பேரின்பம். கர்த்தருடைய சமூகம் அது ஆனந்தமானது. கர்த்தருடைய சமூகத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆலயத்தையும் ஆராதனையும் மறக்கக்கூடாது. அதுதான் கர்த்தருடைய சமூகம். நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்குமோ அதுதான் கர்த்தருடைய சமூகம். ஆலயத்தையும் ஆராதனையும் மறக்கக்கூடாது. யாத்திராகமம் 23:21 சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று வேதத்திலே தாவீது சொல்லுகிறார். ஆம், அதே போல மகிழ்ச்சியான ஆனந்தமான வாழ்க்கை கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆலயத்தையும் ஆராதனையும் நாம் மறக்கக்கூடாது. ஆராதனையில் இன்பம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, விடுதலை உண்டு, சுகம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆலயத்தையும் ஆராதனையும் நாம் மறக்கக்கூடாது. சங்கீதம் 84 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசித்தோம் என்றால், தேனியின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்,
என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிராங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்குது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் அனுபவ ரீதியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை மறுபடியும் ஒரு முறை வாசிக்கிறேன். இந்த வசனத்தை சங்கீதம் 84:1-2. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 84:4. கர்த்தருடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆம், கர்த்தரை நாம் எப்போதும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நினைவாகவே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய நினைவாக இருக்கிறார். ஆம், நாம் கர்த்தருடைய நினைவாகவே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வீடு என்பது தேவ ஆலயத்தை குறிக்கும். நித்திய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் குறிக்கும். ஆம், அதுதான் கர்த்தருடைய வீடு. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மறாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஆம், இன்று கர்த்தருடைய வருகையை குறித்து அநேக பேர் மிகவும் அலட்சியமாக இருக்கிறார்கள், நிர்விசாரமாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த புத்துள்ள 5 கன்னிகளைப் போல நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆம், அபிஷேக நிறைவோடு கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் காண வேண்டும். கர்த்தருடைய வருகையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். மார்க் 13:32, 33 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னை குறித்து நீயே மேன்மை பாராட்ட என்று அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதம் சொல்கிற உன்னை குறித்து நீயே மேன்மை பாராட்டாதே, அந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் என்கிற மமதை பெருமை கூடாது. உபாகம் 8:17-18 நாம் அதை பார்க்கலாம். ஓய்வு நாளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எரேமியா 17:22 இதை நாம் பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 7:15 நாம் பார்க்கலாம். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 12:15 நாம் அதை பார்க்கலாம். ஆம், இப்படியாக வேதத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்று காரியத்தை குறித்து அநேக காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு நாம் பயந்து நாம் ஜீவிப்போம். கர்த்தரை மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்தை மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தருடைய வருகை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். பொருளாசையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்போம். செபிக்க மறவாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய காரியத்திலே நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவாக இருக்கிறார். நாமும் அவருடைய நினைவாக இருப்போம். கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். அதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான். அதரவு நீங்க தான், என் ஆறுதலும் நீங்க. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைத்தவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைத்தவரே, ஆசீர்வாதம் தந்தவரே.
அண்ணாலை நினைத்தவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என்னென்னப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. ஆமென். ஏசப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. சோத்திரம் 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 அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க நினைப்பாவே இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. எங்க நினைவாக இருக்கிறேங்கிற தெய்வமே இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி 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 அப்பா. அல்லேலூயா. எங்களுடைய தாயும் நீங்க தான், தகப்பனும் நீங்க தான்ப்பா. எங்க ஆசையெல்லாம் நீங்க தான், எங்க ஆதரவும் நீங்க தான், எங்க ஆறுதலும் நீங்க தான். ஆமென் அப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீ சொல்லி இருக்கிறீர், நான் உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று நீ சொல்லி இருக்கிறீர். ஆமென் ஆண்டவரே. எங்களுடைய நினைவாகவே இருக்கிறேன். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவன் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். ஆமென். ஸ்ரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன் நினைவாகவே இருக்கேன் என்று சொன்ன தேவனா, எங்கள் நினைவாகவே இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை ஆண்டவரே சோத்திரம் அபிஷேகம் பண்ணி எங்களை ரட்சித்து ஆண்டவரே சோத்திரம் 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 அப்பா. எங்களுக்கு என்று ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கப்பட உமக்கு நன்றி 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 அப்பா. கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். எல்லா ஜனங்களையும் நினைக்கிறவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வியாதியா இருக்க ஜனங்களுக்காக சோத்திரம். வியாதி நீங்க சுகமாயிருக்க நீங்க உதவி செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். வேதம் சொல்கிறது, நீ வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆமேன். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஆமேன் அப்பா. சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. எல்லா வேதனைகளையும் எல்லாருடைய வேதனைகளையும் நீக்கி ஆண்டவரே சோத்திரம் தேவ சமாதானத்தை கொடுக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். இந்த அதிகால ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். துதிக நம்மை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.